ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜமீலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கோரிக்கை வச்ச பில்டெக்ஸ் காயினை எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் இந்த வீடியோவில் டெமோவாக காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் முக்கியமான செய்தி, எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நான் இந்த வீடியோக்களை, இது மாதிரி வீடியோக்களை, பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வச்சு தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நம்முடைய இந்த சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை டச் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிப்டோ சம்மந்தமான சந்தேகங்கள் அனைத்தையும் எனக்கு நேரடியாக கேளுங்க. என்னுடைய நம்பரை நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு வச்சு தான் நான் அடுத்தடுத்து என்னுடைய இந்த வீடியோக்களை தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பில்டெக்ஸ் காயினை செல் பண்ணுறதுக்கு, பில்டெக்ஸ் காயினை விற்று ஐஎன்ஆரா ரூபாயாக மாற்றி நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி கொண்டு வர போதும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஆப்புகள் 4. ஃபஸ்ட்டு க்ரோம், அதாவது ப்ரௌசர், கூகுள் க்ரோம், உங்களுக்கு என்ன ப்ரௌசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இருக்கிறது ஜிமெயில், அதுக்கடுத்து பில்டெக்ஸ் வேலட், கூகாயின். ஸோ இந்த 4ம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்னுடைய ஸ்க்ரீனில் அந்த 4ஐயும் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். க்ரோம், ஜிமெயில், பில்டெக்ஸ் வேலட், கூகாயின், இந்த 4 ஆப்புகள் மட்டுமே போதும். நம்ம இந்த பில்டெக்ஸ் காயினை செல் பண்ணி ஐஎன்ஆராக மாற்றிடலாம். ஸோ அடிஷ்னலாக கூகுள் ஆத்தென்டிகேஷன் அதுவும் தேவைப்படும். அது தேவை இருந்தால் நான் உங்களுக்கு அதை இடையில சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்மனில் லாகின் பண்ணிக்கிடுவோம். க்ரோமுக்கு போகிறேன். க்ரோமில் போய் ஆர்மன் AARMAN.com ரெண்டாவது இருக்குது பாருங்கள், அதை டைப் பண்ணுறேன். உங்களுடைய க்ரோம் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணால் உங்களுக்கு ஹோமில் இது வரும். சைன்இன் கொடுக்குறேன். முதல் ஆப்ஷனில் சைன்இன் பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்சை டச் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி கூகுளுக்குள்ளே, அதாவது லாகின் பேஜுக்கு போது ஹோம் பேஜுக்கு என்னுடைய ஐடிக்கு நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆர்மன் ஓப்பன் பண்ணும்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்போம். அதை நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்து லாகின் கொடுத்த உடனே என்னுடைய அந்த ஆர்மன் பேஜுக்கு என்னுடைய வெப்சைடு உள்ளே போகுது. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். பாருங்கள், இது ஒவ்வொன்றும் என்னென்ன ஆப்ஷன், எதுக்கு உதவுது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் நமக்கு வந்த, அதாவது நம்ம காயின் இன்வெஸ்ட் பண்ணதிலிருந்து வந்த பிவிஎஸ் பிளான், ஏஆர்பி பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்கள் இருக்கும். அதில் இருந்து மந்த்லி வரக்கூடிய அந்த காயின்களை ரிவார்டை எப்படி நம்ம செல் பண்ணி நம்ம ஐஎன்ஆராக மாற்றுறது, ரூபாயாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் பாருங்கள், அவைலபிள். நமக்கு மந்த்லி வரக்கூடிய காயின், அதாவது பிவிஎஸ் பிளானில் போட்டவங்களுக்கு, இந்த மாதிரி பிளானில் போட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காயின் எதில் இருக்கும்னா இந்த அவைலபிள் பேலன்ஸில் தான் இருக்கும். ஏஆர்பி பிளான் போட்டவங்களுக்கு தனியாக எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னுடைய இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய வீடியோக்களை சர்ச் பண்ணுங்கள். அதில் ஏஆர்பி காயினை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் போட்டிருப்பேன். நம்மளுடைய முதல் மோட்டோ என்ன அப்படின்னா, நம்ம காயின் எங்கே இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் கொண்டு வரணும். இந்த பாக்ஸில் கொண்டு வந்தால் தான் நம்ம வெளியே உள்ள கூகாயினோ போன்ற பிட்கோய்வா, Goita.io, CoinDCX இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் நம்முடைய பில்டெக்ஸ் காயினை செல் பண்ண முடியும். ஸோ ஏஆர்பி வேலட்டில் இருந்தாலும் ஓகே, நம்ம அவைலபிள் கீழே இருக்கிற அவைலபிள் வேலட்டில் இருந்தாலும் ஓகே, நம்முடைய காயினை ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸுக்கு நம்ம காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவோம். இதில் பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸுங்கிற கீழே வித்ட்ராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வித்ட்ரா பட்டனை நான் டச் பண்ணுறேன். வித்ட்ரா கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ கீழே பாருங்கள், கன்வர்ஷன் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும். நம்ம ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே எடுக்கும்போது ஃபீஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ்க்கு நம்ம ஃபீஸ் இருக்காது. ஸோ நான் அந்த ஃபீஸ் காயினையும் சேர்த்து 205 அங்கிற காயினை நான் ரவுண்டாக கொடுக்குறேன். ஸோ இரண்டாவது பில்டெக்ஸ் காயினை சூஸ் பண்ணுறேன். அடுத்து வேலட் அதில் இன்பில்டாக இருக்கும். நம்ம அதில் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. சேஞ்சஸ் பண்ணாலும் அது பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்வர்ஷன் அமௌண்ட் நம்மகிட்ட எவ்வளோ அவைலபிளில் இருக்குது. அடுத்தது நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணுறோம். பில்டெக்ஸை சூஸ் பண்ணுறோம். இந்த வேலட் அட்ரஸ் அப்படியே இருக்கும். இதை எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம்.
நம்ம அவைலபிள் இருந்து எக்ஸ்சேஞ்ச், இது எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வேலட். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கன்வர்ஷன் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நமக்கு 2 இது கேட்கும், என்டர் ஓடிபி, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட். இது 2ஐயும் நாம் இதில் என்டர் பண்ணணும். ஓடிபி நமக்கு மெயிலில் போகும். நான் மெயில் தேவைங்கிறது காரணம் அதுதான். ஓடிபி நமக்கு மெயில் போகும். பாஸ்வேர்ட், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த க்ரியேட் பண்ணி நம்ம முன்னாடியே அதை வச்சுருக்கணும். ஸோ இந்த 2ஐயும் நம்ம என்டர் பண்ணுறோம். ஃபஸ்ட் நான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். ஸோ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். தென் நான் என்னுடைய ஜிமெயிலுக்கு போகிறேன். ஜிமெயிலில் என்னுடைய இந்த மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நமக்கு அந்த இது வரும். டீட்டெயில் கீழே கொடுத்துருப்பாங்க. கவனமாக அந்த டீட்டெயிலை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாசித்துக்கணும். அதாவது எங்கேருந்து எங்கே காயின் மூவ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இதை அப்படி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ஓடிபி அண்டு என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் 2ஐயும் நான் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற க்ரீன் டிக் வந்த உடனே நம்முடைய அந்த காயின் எங்கே ஆயிருக்கும் அப்படின்னா, அதாவது டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கன்னு சொல்கிறது நம்ம டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டுங்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணுறோம். நம்முடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் 0வாக இருந்த அந்த இடம் இப்போ காயின் அந்த 200 நான் வித்ட்ரா கொடுத்தேன், 205 கொடுத்தேன், 5 டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு போயிடுச்சு. மீதி 200 காயின் இதில் இருக்குது. இதில் பாருங்கள், அதே இதை கீழே பாருங்கள், அவைலபிள்லையும் எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஆர்மனுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அவைலபிளில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரோம். இதுதான் முதல் படிநிலை. இந்த படிநிலையை தவறாமல் பண்ணுங்கள். சில பேர் என்ன செஞ்சுருங்க, அவசரத்தில் அவைலபிள் இருந்து ஸ்டேக்கிங் பேலன்ஸுக்கு காயினை மாற்றிடுங்க, ஏர்னிங் பேலன்ஸுக்கு காயினை மாற்றிடுங்க. அது பண்ணிங்க அப்படின்னா காயினை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது நம்ம கொஞ்சம் டிலே ஆயிரும், மெயில் போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்போதுமே நம்ம இந்த முயற்சிகளை யூடியூப்பில் பார்க்குறது முதல் பட்சம். நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அல்லது ஒரு லீடர்ஸோட கைடன்ஸில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து அதை கைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றியாச்சு. இதுதான் நம்ம காயினை விற்கிறதுக்கான அவைலபிளில் இருந்தோ அல்லது ஏஆர்பி அந்த வேலெட்டில் இருந்தோ, அந்த ஏஆர்பி வேலெட்லேயே உங்களுக்கு கன்வர்ஷன் டு எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். இதே சேம் ஸ்டெப்பு தான் கொடுத்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது முதல் ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் போவோம். எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டில் இருந்து நம்மளுடைய காயினை பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு கொண்டு போகணும். இதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். நம்முடைய எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா, நம்ம நேரடியாக கூகாயினுக்கோ பிட்கோயினுக்கோ இது போன்ற எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போக முடியாது. முதல்ல நம்ம வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான் அதில் இருந்து நம்ம கூகாயினுக்கு கொண்டு போகணும். ஸோ இடையில அந்த ஒரு ஸ்டெப் இருக்குது. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் கொண்டு வந்த பிறகு அந்த காயினை நம்ம பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு கொண்டு போய் தான் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சு கொண்டு போகணும். ஸோ அந்த இதை மறக்காதீங்க. நீங்கள் ஆரம்பத்திலே காயின் வர வர கூட நீங்கள் பெல்டெக்ஸ் வேலையில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட நீங்கள் மொத்தமாக எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய்க்கலாம். அதாவது கூகாயின் பிட்கோயா போன்ற எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஆர்மன்லேருந்து காயினை வெளியே எடுத்து நம்முடைய பெல்டெக்ஸ் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. நான் செகண்ட் ஸ்டெப் போகிறேன். இடது பக்கம் ஆர்மனில் அந்த 3 கோடை டச் பண்ணுறேன். அதில் பாருங்கள் வித்ட்ராங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். மேலே இருந்து 5வது வித்ட்ராங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம என்ன செய்யணும், டச் பண்ணணும். வித்ட்ரா ஆப்ஷனை நம்ம டச் பண்ண உடனே நமக்கு எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரான்னு 2வது இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை தொடரும். 2வது இருக்கிற அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணுறோம். நான் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன். இது நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்லோவாக சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ராங்கிற உள்ளே வந்த பிறகு கீழே பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் வித்ட்ரா அப்படி ஸ்டேட்டஸ் கீழே கிரியேட் வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்குது. க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ண உடனே நமக்கு சேம் அந்த பேலன்ஸ் அவைலபிள் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ண போகிறோம்
காயின் என்ன, நம்முடைய வேலட் என்ன டைப்பு, அட்ரஸ், இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்பு கேட்கும். ஃபஸ்ட்டு நான் 200 காயினையும் நான் வித்ட்ரா பண்ணுறேன். டெமோக்காக 200 காயினையும் வித்ட்ரா பண்ணுறேன். சூஸ் காயின், என்ன காயின், பெல்டெக்ஸ் காயின் தான். ஸோ அட்ரஸ் டைப் நான் என்ன வேலட் அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. இதில் 2 டைப் இருக்குது, பிஎன்எஸ் அட்ரஸ், வேலட் அட்ரஸ். பிஎன்எஸ்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட், அது எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பிஎன்எஸ்ங்கிறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கிரிப்டோவில் ஒரு புரட்சியை, பிளாக் செயினில் ஒரு அட்ரஸில் புரட்சியை கொண்டு வரக்கூடியது. ஸோ அதை நம்ம தனியாக போடுறோம். நம்ம இப்போதைக்கு 2வது இருக்குது பாருங்கள், வேலட் அட்ரஸ், அதைத்தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அந்த வேலட் அட்ரஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ வேலட் அட்ரஸ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற அந்த வேலட் அட்ரஸில் போய் எதை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பெல்டெக்ஸ் வேலட். இந்த பெல்டெக்ஸ் வேலட் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். அது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். பெல்டெக்ஸ் வேலட்டை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி க்ரியேட் பண்ணி என்னுடைய அந்த பாஸ்வேர்டு கொடுத்து எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வேலட் உள்ளே போடணும்னா நம்மளுக்கு மேலே பிளாக் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். பிளாக் இந்த மாதிரி ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அது ஃபுல்லாக ரன் ஆன பிறகு சின்க்ரனைஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் பாருங்கள். சின்க்ரனைஸ்டு இந்த வார்த்தை வந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த வேலட்டில் ரிசீவ்டு அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், சென்ட் ரிசீவ்னு 2 பட்டன் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு ப்ளூ கலர் அந்த ரிசீவ்டு என்னுடைய காயினை வேறு தளத்திலிருந்து, ஆர்மன் தளத்திலிருந்து அல்லது மற்ற எக்ஸ்சேஞ்சில் இருந்து நான் என்னுடைய பெல்டெக்ஸ் வாலுக்கு ரிசீவ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரிசீவ் பண்ணுறேன், இங்கே கொண்டு வரேன் அப்படிங்கிற அந்த கீழே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அம்புக்குறி, அந்த அம்புக்குறியை தொடுறேன். ஸோ தொட்ட உடனே பாருங்கள், வேலட் அட்ரஸ் அப்படின்ட்டு QR கோடுக்கு கீழே, வேலட் அட்ரஸ்ட்டு இந்த QR கோடுக்கு கீழே ஒரு வார்த்தைகளும் எண்களும் கலந்த ஒரு அட்ரஸ் இருக்கும். இதுதான் நம்முடைய, அதாவது நம்ம எப்படி ஒரு பேங்குக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு வேலட்டுக்கும் தனித்தனியான இண்டிவிஜுவலான ஒரு அட்ரஸ் இருக்கும். இதுதான் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படியோ அதே மாதிரி இது. ஸோ இதை நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு மேலே பாருங்கள் காப்பி சிம்பிள் இருக்குது. இந்த காப்பி சிம்பிளை நான் என்ன செய்கிறேன், டச் பண்ண உடனே எனக்கு கீழே காப்பீடு அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்துடும். காப்பீடு வந்த பிறகு நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஆர்மன் தளத்துக்கு போகிறேன். ஆர்மன் தளத்தில் வேலட் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல நான் இதை என்ன செய்கிறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தோன்னே எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இதில் ஒரு லெட்டர் மாறினாலும் நம்முடைய காயின் வேறு ஒரு தளத்துக்கு போயிடும். அதை ரிகவர் பண்ணுறது கஷ்டம். இங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த அட்ரஸை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வித்ட்ரான்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை என்ன செய்கிறோம், டச் பண்ணுறோம். அந்த பட்டனை டச் பண்ண உடனே நமக்கு காயின் வித்ட்ரா ஆயிடுது. சேம் அதே ஸ்டெப்பு தான். ஆர்மலில் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்முடைய மெயிலுக்கு ஒரு OTP போகும். தென் நம்ம டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு காய்க்கும். செக்யூரிட்டி பர்பஸ் காரணமாக அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு OTP நமக்கு கண்டிப்பாக கேட்கும். நான் சேம் அதே மாதிரி என்னுடைய அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ஃபஸ்ட் நான் என்டர் பண்ணிடுறேன். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணிடுறேன். தென் நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு போகிறேன். மெயில் ஐடியில் அதே மாதிரி தான் என்னுடைய மெயில் ஐடியில் பாருங்கள் கீழே உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னுடைய அந்த யூசர் நேம், எவ்வளவு காயின், இந்த இடத்துல தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஒவ்வொரு தடையும் அந்த OTP வரும்போது நோட் பண்ண வேண்டியது வேலட் அட்ரஸ் கரெக்டாக இருக்குதா, நம்முடைய அந்த பெல்டெக்ஸ் வேலட்டும் அதில் உள்ள அட்ரஸும் நமக்கு மெயிலுக்கு வந்த இந்த அட்ரஸும் சேமாக இருக்குதாங்கிறத நம்ம முதல் 2-3 வார்த்தையும் கடைசி 2-3 வார்த்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒருக்கா செக் பண்ணி கொடுக்கணும். ஸோ செக் பண்ண பிறகு நம்ம இதை அவசரமே இல்லாமல் பொறுமையாக நம்ம என்ன செய்யலாம், காப்பி பண்ணி அப்படி காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்து என்னுடைய இந்த ஆர்மன் தளத்தில் OTPயில் நான் என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண பிறகு கீழே கன்ஃபார்ம் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை டச் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. கொடுத்த உடனே ரிக்வெஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் டிக் வந்த பிறகு தான் நம்ம ப்ராசஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். கொடுத்த பிறகு நீங்கள் இதை திரும்ப டேஷ்போர்டுக்கு வாங்க. திரும்ப காயினுடைய அந்த டேஷ்போர்டுக்கு திரும்ப அதே மாதிரி வித்ட்ராக்கு எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரால் கீழே கிரியேட் வித்ட்ரால்
ரிக்வஸ்ட் ஆல்ரெடி சென்டட் வந்துருச்சு. அந்த கிரியேட் வித்ட்ராங்கிற அந்த இடத்துல ஒரு வித்ட்ராங்கிற இடத்துக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரால நான் கீழே பார்க்குறேன். இதில் பாருங்கள், நம்ம கொடுத்த அந்த டீட்டெயில் இருக்கிறான்னு பாருங்கள். நான் என்னைக்கு வித்ட்ரா கொடுத்தேன், எவ்வளவு காயின் கொடுத்தேன், அதற்கு பிறகு எந்த வேலட் அட்ரஸுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த வேலட் அட்ரஸும் நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கும். இந்த இடத்துல நம்ம வேலட் அட்ரஸ் குறிப்பிட்டிருக்கும். அதையும் நம்ம செக்அப் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு பெண்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கும். நம்முடைய காயின் ஆர்மன் தளத்திலிருந்து பெல்டெக்ஸ் வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண, அதாவது ஆர்மன் தளத்திலிருந்து வெளியே கொண்டு வர நமக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் 24 மணி நேரம் நமக்கு என்ன செய்யும், கம்பெனி நமக்கு டைம் கொடுப்பாங்க. நம்ம காயின்ಗೆ வித்ட்ரா கொடுத்துட்டோம் அப்படின்னா 24 மணி நேரம் கழித்து தான் நமக்கு பெல்டெக்ஸுங்க அந்த வேலட்லேயோ உள்ள எக்ஸ்சேஞ்சிலேயோ நமக்கு என்ன செய்யும், காயின் வித்ட்ரா ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த இன்னொரு கன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் மெயில்லையும் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயில்லையும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இதில் தான் அந்த 24 மணி நேரம் எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம அந்த வேலட் அட்ரஸை தவறாக கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனே கீழே பாருங்கள், டூ நாட் அத்தரைஸ் அப்படிங்கிற உங்களுக்கு மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். என்ன தேதியில் கொடுத்துருங்க, என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ காயின் கொடுத்துருக்கீங்க, எந்த வேலட் அட்ரஸுக்கு நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் மெயிலுக்கு வரும். அந்த 24 மணி நேரம் டைம் டிலே எதுக்கு அப்படின்னா, இந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு நம்ம தப்பான அட்ரஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பட்டனை டச் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி டச் பண்ணாதீங்க. டு நாட் அத்தரைஸுங்கிற அந்த பட்டனை தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டுக்கிட்டே தேவையில்லை. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை நம்முடைய அந்த பெல்டெக்ஸ் வேலட் அட்ரஸும் இதுவும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நானும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இந்த முதல் 3 எழுத்தும் லாஸ்ட் 3 எழுத்தையும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். என்னுடைய பெல்டெக்ஸ் வேலட்டில் போகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும் செக்யூரிட்டி பர்பஸ் காரணமாக. ஸோ அதே மாதிரி பாருங்கள், முதல் 3 எழுத்து லாஸ்ட் 3 எழுத்தையும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க 2வது ஸ்டெப். ஸோ ஒரு நாள் கழித்து 24 மணி நேரம் கழித்து நமக்கு மெயிலில் காயின் வித்ட்ராவலுங்கிற அந்த மெயில் வரும். அந்த கீழே பாருங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறது வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. இந்த வார்த்தை வந்த பிறகு தான் நம்முடைய காயின் அங்கே போனது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். மேலே பெண்டிங் இருக்க இடத்துல இந்த மாதிரி கீழே ப்ரொசீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறணும். அது வரைக்கும் நம்முடைய காயின் மாறாது. இங்கே எந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. அப்படி ப்ரொசீடுன்னு மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே ஏரோ மார்க்கில் டிரான்சாக்ஷன் ஐடியோட அந்த டேட்டோட டைமோட நமக்கு கிளியராக அந்த டேட்டா வந்துடும். ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். 1 டே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு தான் நம்முடைய காயின் பெல்டெக்ஸ் வேலட்டுக்கு மூவ் ஆகும் என்பதை நான் உங்களுக்கு திரும்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது 2வது ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அவைலபிளில் இருந்து எக்ஸ்சேஞ்சு கொண்டு வரோம். திரும்ப எக்ஸ்சேஞ்சில் இருந்து வித்ட்ரா கொடுத்து பெல்டெக்ஸ் வேலட்டுக்கு கொண்டு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த 2 ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம அவைலபிள் பேலன்ஸில் நம்ம காயினை எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுங்கிற அந்த பாக்ஸுக்கு ஆர்மனில் கொண்டு வரோம். தென் 2வது ஸ்டெப், எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸிலிருந்து பெல்டெக்ஸ் வேலட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய காயினை மூவ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ராவலில் போய் எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரா, கிரியேட் வித்ட்ரா கொடுத்து ஓடிபி பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். செகண்டு நம்முடைய பெல்டெக்ஸ் வேலட். இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண பிறகு நம்முடைய காயின் ஆர்மன் தளத்திலிருந்து 24 மணி நேரம் கழித்து பெல்டெக்ஸ் தளத்துக்கு வரும். ஸோ அதே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் ஹோம் பேஜுக்கு இந்த சின்க்ரனைஸ் அந்த மாதிரி வந்த பிறகு உங்களுடைய பெல்டெக்ஸ் ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய அந்த காயின் உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே பாருங்கள், அதோடைய யூஎஸ்டிடி மதிப்பையும் நமக்கு காட்டும். கீழே பாருங்கள் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர், இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த வித்ட்ரால் கொடுத்த அந்த 200 பெல்டெக்ஸ் காயினுங்கிறது நம்முடைய பெல்டெக்ஸ் வேலட்டுக்கு வித்ட்ரா ஆகிருக்கும். நம்ம இந்த இடத்துல டச் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். எந்த அட்ரஸ், எந்த டேட், டைம் எல்லாமே நமக்கு இங்கே
ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்முடைய பெல்டெக்ஸ் காயின் பெல்டெக்ஸ் வேலெட்டை மூவ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்ம பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருந்து மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருந்து நம்ம இதை கூகாயின்கிற எக்ஸ்சேஞ்ச் எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம செல் பண்ண போகிறோமோ அந்த எக்ஸ்சேஞ்ச் கூகாயின், கேட்டாடைவோ அந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த கூகாயினுக்கு எப்படி நம்ம இங்கே இருந்து காயினை அங்கே மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்மனில் இருந்து கொண்டு வர்றதுக்கு ரிசீவ்டு பட்டனை டச் பண்ணோம். நீங்கள் நல்லா முன்னாடி பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இப்போது இங்கே இருந்து சென்ட் பண்ண போகிறோம், வேறு இடத்துக்கு சென்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை நம்ம டச் பண்ணுறோம். ஸோ சென்ட் பட்டனை டச் பண்ண உடனே நமக்கு இதில் பாருங்கள் பெல்டெக்ஸ் நம்முடைய வேலெட்டில் எவ்வளோ காயின் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்முடைய வேலெட் நேமும் நமக்கு காட்டும். அடுத்து நம்முடைய அந்த அட்ரஸ் காலம் காட்டும், எவ்வளோ காயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் காட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதே ஸ்டெப் சேம் எப்படி பெல்டெக்ஸில் பண்ணோமோ அதே மாதிரி கூகாயினுக்கு போகிறோம். கூகாயின் ஆல்ரெடி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி வேலெட்டில் வந்து கிரியேட் பண்ணணும், நம்முடைய ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுத்து எப்படி கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருந்து கூகாயினுக்கு காயினை இங்கே டெபாசிட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஹோம் பேஜுக்கு போகணுன்னே வலது பக்கம் கீழே இருக்குது பாருங்கள், அசட்டுங்கிற ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, வலது அடியில் நீங்கள் அந்த காலத்தை பார்ப்பீங்க. சாரி, வலது பக்கம் கீழே கேர்ஃபுல்லாக டச் பண்ணணும். பாருங்கள் வலது பக்கம் கீழே உங்களுக்கு திரும்ப நான் மூவ் பண்ணி காட்டுறேன். இதில் டெபாசிட் கொடுத்த பிறகு நான் பெல்டெக்ஸ் காயினை சூஸ் பண்ணுறேன். நம்ம எந்த காயினை டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். நான் பிடிஎக்ஸ் பெல்டெக்ஸ், நம்மளுடைய பெல்டெக்ஸ் காயினுடைய சிம்பிள் வருது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுறேன். உடனே நம்முடைய பெல்டெக்ஸ் காயினுடைய டெபாசிட் கீழே பெல்டெக்ஸ் நெட்வொர்க் காட்டும், அந்த நெட்வொர்க்கையும் தொடுறேன். சாரி, ரொம்ப எல்லாமே டிஜிட்டலுங்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றையும் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ கீழே பெல்டெக்ஸுடைய அந்த இதை டச் பண்ண உடனே எனக்கு அந்த கியூஆர் கிரியேட் ஆகி பெல்டெக்ஸ் வேலெட்டுடைய அட்ரஸும் கிரியேட் ஆகும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வேலெட் அட்ரஸுங்கிறது நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான். ஒரு நம்பர் மாற்றி அனுப்பினாலும் நம்மளுடைய பணம் வேறு ஒரு ஆளுக்கு என்ன செய்யும், அப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ அந்த இதே மாதிரி தான் இங்கே அட்ரஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு அந்த அட்ரஸ் கிரியேட் ஆகின உடனே என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த அட்ரஸை பாருங்கள், கீழே காப்பி சிம்பிள் இருக்கும், இதுதான் அந்த காப்பி சிம்பிள். இந்த சிம்பிளை என்ன செய்கிறோம் அப்படின்னா, டச் பண்ண உடனே காப்பீட் அப்படின்னு காட் இட் கொடுத்துட்டு கீழே காப்பீட் டு கிளிப்போர்ட் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக அப்படி என்ன செய்கிறோம், பெல்டெக்ஸ் உடைய வேலெட்டுக்கு வரோம். பெல்டெக்ஸ் வேலெட் வந்த பிறகு பெல்டெக்ஸ் வேலெட்டில் நான் லாகின் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன், இங்கே சென்டு கொடுக்குறேன். அட்ரஸை இங்கே நான் என்ன செய்கிறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்த உடனே எவ்வளவு காயினை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணுறேன். நான் ஒரு $201 பெல்டெக்ஸ் காயினை வித்ட்ரா பண்ணுறேன். கீழே பாருங்கள், ஃபீஸ் மைல்யூட்டாக தான் எடுப்பாங்க, 0.040 அந்த அளவுக்கான ஒரு மைல்யூட் அளவான ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ண முடியாங்கிறதுக்காக ரவுண்டாக 201 அப்படிங்கிறத நான் இங்கே என்டர் பண்ணுறேன். நம்ம என்டர் பண்ண உடனே இங்கே சென்டு கொடுக்குறோம். சென்டு அதாவது கீழே அந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டோம், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம், இங்கே சென்டு கொடுக்குறோம். திரும்ப நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், இனிஷியேட் ட்ரான்சாக்ஷன் மாதிரி கேட்கும். தென் நமக்கு அந்த அட்ரஸை ஒருக்கா செக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பில் நம்ம அந்த அட்ரஸை ஒருக்கா செக் பண்ணிக்கிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அட்ரஸுடைய முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் பார்த்தாலே போதும். ரெண்டுலேயும் பாருங்கள் 85 ZV, இதுலேயும் 85 ZV இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அதை செக் பண்ணி ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆயிரும். நமக்கு ஆர்மனில் இருந்து பெல்டெக்ஸில் வர்றதுக்கு தான் ஒரு நாள் எடுக்குமே தவிர நம்முடைய பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருந்து நம்முடைய காயின் ஒரு சில செகண்ட்லே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எங்கே மூவ் ஆயிரும் அப்படின்னா
நம்ம வேறு எந்த தளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அங்கே மூவ் ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட்ஸ் பண்ணாலே நம்ம காயின் இங்கேருந்து என்ன செய்யும் அப்படின்னா அங்கே மூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், உடனே பாருங்கள், என்னுடைய காயின் வந்து அங்கே மூவ் ஆயிடுச்சு. இங்கே மைனஸ் ஆகி டிரான்சாக்ஷன்லையும் பாருங்கள், இங்கே சென்ட் ஆனதுக்கான அந்த சிம்பிளையும் காட்டுது. நான் போட்ட டீட்டெயில் 200 வந்தது, 201 அங்கே அனுப்புனது எல்லாமே இங்கே வந்த உடனே நான் என்ன செய்கிறேன், அப்படி கூக்காயினுக்கு என்ன செய்கிறேன், மூவ் பண்ணுறேன். கூக்காயினில் போய் எங்கே செக் பண்ணுறேன்னு பாருங்கள். கூக்காயினில் போய் என்னுடைய அசட்டில் வலது பக்கம் கீழே இருக்கிற அந்த அசட்டை டச் பண்ணுறேன். ஹோம் ஸ்க்ரீனில் வலது பக்கம் கீழே இருக்கிற அந்த அசட்டை நான் என்ன செய்கிறேன், டச் பண்ணுறேன். டச் பண்ணி மேலே ஃபண்டிங்னு இருக்குது பாருங்கள், இரண்டாவது ஃபண்டிங் இருக்கிற அந்த இடத்த நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த டச் பண்ண உடனே என்னுடைய பெல்டெக்ஸ் காயின் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே எனக்கு ஸ்டோர் ஆகிரும். ஒரு சில செகண்டில் எனக்கு என்ன செய்யும், ஸ்டோர் ஆகிரும். நம்ம இங்கே இடத்துல சர்ச் பட்டன் இந்த இருக்குது பார்த்துங்க, சர்ச் பாக்ஸில் PDXன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, சர்ச் பண்ணி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய அந்த வேலெட்டில் உங்களுக்கு காயின் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ கொஞ்சம் என்ன செய்கிறீங்க, சேம் அசட்டுக்கு வந்து ஃபண்டிங் வந்து நம்ம இந்த சர்ச் பாக்ஸில் BDX அப்படிங்கிறது சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்முடைய அந்த காயின் வந்து டெபாசிட் ஆனதை வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அங்கே பாருங்கள், நாங்கள் வித்ட்ரா கொடுத்தது இங்கே ரிசீவ் ஆகி நமக்கு கூக்காயினுக்கு வந்துடுச்சு. ஸோ 3 ஸ்டெப்பு நம்ம என்ன செஞ்சோம், ஃபாலோ பண்ணோம். நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்மன்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தோம், திரும்ப எக்ஸ்சேஞ்சிலேருந்து பெல்டெக்ஸ் வேலெட் கொடுத்தோம், பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருந்து கூக்காயின் கூட அந்த வேலெட்டில் டெபாசிட் பண்ணிட்டோம். 3 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. தென் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டிங்கில் இருந்து ட்ரேடிங்க்கு நம்ம என்ன செய்கிறோம், காயினை மூவ் பண்ணுறோம். காயினை இப்போ நம்ம செல் பண்ணி டாலராக மாற்ற போகிறோம். காயினை விற்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம டைரெக்டாக ஐஎன்ஆராக மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம டாலராக மாற்றின பிறகு தான், ஃபஸ்ட்டு நம்ம BDXஐ டாலராக மாற்றணும். BDXஐ டாலராக மாற்றின பிறகு தான் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த காயினை ஐஎன்ஆராக மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எந்த ஒரு காயினுமே செல் பண்ணால் அது USDT டெத்தர் காயினாக தான் நமக்கு கிடைக்கும். தென் அதை செல் பண்ணி நம்ம ஐஎன்ஆராக மாற்றுவோம். ஸோ அந்த ஸ்டெப்பு தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். காயினை நம்ம கூக்காயினுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ கூக்காயினுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு ஸ்டெப்பும். இந்த இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புமே கூக்காயினுக்கு நம்முடைய பெல்டெக்ஸ் காயினை கொண்டு வர்றதுக்கான அந்த வழிமுறைகள். இனிமே தான் நம்ம அந்த காயினை செல் பண்ணி ஐஎன்ஆராக மாற்ற போகிறோம், ரூபாயாக மாற்றி நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ராசஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தென் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஃபண்டிங்லேருந்து ட்ரேடிங்க்கு நம்ம மாற்ற போகிறோம். ஃபண்டிங்லேருந்து ட்ரேடிங்க்கு காயினை மூவ் பண்ண போகிறோம். இதில் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நம்ம என்ன செய்கிறோம், டச் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம். ஃபண்டிங் டு மேலே ஃப்ரம் வந்து ஃபண்டிங் இருக்கணும், டூ வந்து ட்ரேடிங் இருக்கணும், காயின் வந்து USDT இருக்கணும். இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணி கீழே கன்ஃபார்ம் கொடுக்குறோம். மேக்ஸிமம் டச் பண்ணோம் அப்படின்னு, அதாவது சாரி நம்ம இங்கே பெல்டெக்ஸ் காயினை தான் மூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம பெல்டெக்ஸ் காயினை டச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேம் ஃபண்டிங், ட்ரேடிங், கீழே பெல்டெக்ஸ் காயின், கீழே மேக்ஸிமம் கொடுக்குறோம், கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஃபண்டிங்லேருந்து என்னுடைய காயின் ட்ரேடிங்க்கு மாறிடுது. ஸோ இந்த இடத்துல 0 ஆகிடுது. ஸோ நான் இப்போ ட்ரேடிங் டச் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், என்னுடைய அந்த பெல்டெக்ஸ் காயின் இங்கே மூவ் ஆகிறது. அதோடைய வேல்யூ எனக்கு இங்கே டாலரில் காட்டுது. ஸோ ஸ்டெப் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஸ்டெப்பை வந்து ட்ரேடிங் மாற்றியாச்சு. ஃபண்டிங்கில் இருந்தால் நம்ம காயினை மாற்ற முடியாது. ஃபண்டிங்கிறது நம்முடைய ஒரு பீரோல் மாதிரி தான். நம்ம எப்படி பீரோவில் நம்ம பணத்தை சேஃபாக வச்சுருப்போமோ அதே மாதிரி அந்த பணத்தை வெளியே கொண்டு வர முடியாது, வேறு எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ட்ரேடிங்கிற அந்த வேலெட்டுக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம காயினை இங்கே செல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ட்ரேடிங்க்கு மாற்றின பிறகு கீழே பாருங்கள், நடுவில் என்னுடைய அந்த மொபைலுடைய நடுவில் கூக்காயினுடைய ஆப்புடைய நடுவில் ட்ரேடிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே எனக்கு டைரெக்டாக பாருங்கள் அந்த ட்ரேடிங்க்கான ஆப்ஷன் வந்துடுது. இங்கே காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் காயினை வாங்குவாங்க, விற்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட இருக்கிற காயின் இந்த இடத்த தான் கொண்டு வருவாங்க. இதில் பாருங்கள், இந்த ரெட் கலர் க்ரீன் கலர் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெட் கலருங்கவங்க காயினை செல் பண்ணுறவங்க, க்ரீன் கலருங்க காயினை வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு
வாங்கணுமோ விற்கணுமோ அந்த தேவைகளை இங்கே செல் பண்ணிடுவாங்க. நமக்கு மார்க்கெட்டை பொறுத்து அது அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மேலே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஸ்பாட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கணும். ஸ்பாட்டுங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கணும். அந்த ஆப்ஷனில் வந்த பிறகு கீழே பிடிஎக்ஸ் அப்படிங்கிற நம்ம காயின் சூஸ் இருக்கிற வேறு காயின் இருந்தால் நம்ம பிடிஎக்ஸை சூஸ் பண்ணிக்கிடணும். ஒருக்கா உங்களுக்கு டெமோவும் காட்டிடுறேன். நம்ம இதை டச் பண்ணி பிடிஎக்ஸ் அதில் யூஎஸ்டிடி ஆப்ஷனை தான் தொடணும், பிடிசி ஆப்ஷனை தொடக்கூடாது. BDX/USDT. ஸோ இதில் பைங்கிற ஆப்ஷனுக்கு வந்திருக்கும். பை செல் 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம காயினை செல் பண்ண தான் போகிறோம். நமக்கு செல் பண்ண இங்கே நம்முடைய காயின் 0 இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வாங்குறதா இருந்தால் இங்கே டாலரை வச்சு வாங்கணும். ஸோ டாலருடைய மதிப்பு காட்டும். நம்ம காயினை விற்க போகிறோங்கிறனால மேலே பாருங்கள் பை அண்ட் செல்லுங்கிற 2 ஆப்ஷன் காட்டுது. நம்ம பெல்டெக்ஸ் காயினை செல் பண்ண போகிறோம். செல்லுங்கிற ஆப்ஷனை தொட்ட உடனே பாருங்கள் கீழே என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த பெல்டெக்ஸ் காயினை நமக்கு இங்கே கீழே காட்டுது. ஸோ கீழே இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 100% என்னுடைய அனைத்து பெல்டெக்ஸ் காயினை நான் செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் 100% கொடுத்தா அப்படி எனக்கு வந்துடு. இந்த இடத்துல என்னுடைய பெல்டெக்ஸ் காயின்ஸ், அதாவது அதுக்கு ஈக்குவலான டாலர் மேலே வந்து பெல்டெக்ஸ் காயின் காட்டும். கீழே அது எவ்வளவு மதிப்பு போகும் அப்படிங்கிற அந்த வேல்யூ எனக்கு டாலரில் காட்டும். ஸோ எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் கீழே இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், உடனே செல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் மேலே உள்ள ஆப்ஷனை பார்க்குறேன். எனக்கு மார்க்கெட்டில் என்ன செல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை பார்க்குறேன். இப்போ நான் காயின் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே உள்ள க்ரீன் கலரை பார்க்கணும். காயினை வாங்க போகிறேன் அப்படின்னா மேலே உள்ள ரெட் கலரை பார்க்கணும். ஸோ இப்போ காயினை நான் செல் பண்ண போகிறேன், கீழே உள்ள க்ரீன் கலரை பார்க்குறேன். க்ரீன் கலரில் எது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனை நான் என்ன செய்கிறேன், இதில் என்டர் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு உடனே செல் ஆகும். ஸோ அதனை அந்த பட்டனை அமுக்கிட்டு கீழே அந்த 100% கொடுத்துட்டு நான் உடனே கீழே செல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். செல் பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே கீழே ஆப்ஷன் கிரியேட் ஆகிரும். என்ன ஆர்டர் கிரியேட் ஆகி செல் ஆகி மேலே பாருங்கள் உங்கள் காயின் செல் ஆயிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 2 இடத்த பார்க்கணும். இங்கே 0 காட்டும். அடுத்தது மேலே பை ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்க்கும்போது நம்ம உள்ளே வரும்போது 0ல் இருந்த ஆப்ஷன் எனக்கு காயின் என்னுடைய பெல்டெக்ஸ் காயின் செல் ஆகி டாலராக கன்வெர்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த 0ங்கிற இடத்துல இப்போ டாலருங்கிற அந்த ஆப்ஷன் காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த டாலரை என்னுடைய ஐஎன்ஆராக மாற்றி என்னுடைய வேலெட்டுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பு இந்த இடங்கிறது ரொம்ப மெயினான இடம். ஸோ இந்த இடங்கிறது ரொம்ப மெயினான இடம். அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பெல்டெக்ஸ் காயினை கொண்டு வந்து செல் பண்ணி டாலராக மாற்றிட்டேன். உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 மணிக்கு நான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக பாருங்கள். செல் பண்ணி டாலராக மாற்றிட்டேன். டாலராக மாற்றின பிறகு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய கூகாயின் ஹோம் பேஜுக்கு நான் என்ன செய்கிறேன், கூகாயினுடைய ஹோம் பேஜுக்கு நான் வரேன். கூகாயினோட ஹோம் பேஜ் டச் பண்ண உடனே ஹோம் பேஜில் P2P அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். P2P இந்த ஆப்ஷனை நான் என்ன செய்கிறேன், டச் பண்ணி இது மூலியமாக நான் என்ன செய்கிறேன், டாலரை செல் பண்ணி ஐஎனா மாற்றுறேன். ஆல்ரெடி P2Pயை பற்றிய ஃபுல் டீட்டெயிலையும் நான் வந்து காயின் பை பண்ணுற அந்த வீடியோவில் பார்த்துருப்பேன். அது செக் பண்ணிக்கோங்க. P2Pனா என்ன, அதில் எப்படி வந்து நம்ம ஒரு காயினை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், P2Pயை செக் பண்ணுறேன். P2P ட்ரேடிங்கை டச் பண்ண உடனே நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா என்கிட்ட டாலர் இப்போ இருக்குது. நான் ஹவு டு பைங்கிற இடத்துல டாலரை வச்சு டாலரை பை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல டாலரை எப்படி செல் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் செல்லுங்கிற அந்த ஆப்ஷனை தொட போகிறேன். ஸோ செல் ஆப்ஷனை தொட்ட உடனே சேம் அதே மாதிரி தான் வலது பக்கம் என்னுடைய பேமெண்ட் மெத்தடை நான் சரி பார்த்துக்கிறேன். என்னுடைய பேமெண்ட் மெத்தடை நான் எதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஜிபேயை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் செல் கொடுத்து USDT செல் கொடுக்க போகிறேன். இதில் நான் இந்த ஆப்ஷன்கள் எல்லாத்தையுமே நான் ஒருக்கா செட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நான் ஒருக்கா செட் பண்ண போகிறேன். USDT தான். தென் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா 15, அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். தென் பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறேன். பேமெண்ட் மெத்தட் நான் ஜிபேங்கிற அந்த மெத்தடை கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஃபில்டர் ஆப்ஷனில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆர்டரை, இந்த 2வது இருக்குது பாருங்கள், ஆர்டரை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்டரை சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு டாலர் பாருங்கள் நமக்கு மினிமம் $81 90 ரூபா. அதாவது ஒரு டாலருடைய மதிப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
எனக்கு எது ஃப்ளெக்சிபிளோ அதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா செல் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க டாலரை நான் இந்த இவங்ககிட்ட செல் பண்ணுறதா இவங்ககிட்ட செல் பண்ணுறதாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுறேன். ஸோ அதை நான் என்ன செய்கிறேன், கேர்ஃபுல்லாக பார்க்குறேன். இவங்க 81 ரூபா வச்சுருக்காங்க, ஆனால் முதல் இடத்துல இருக்கிறாங்க 99%. இதில் பாருங்கள் 99% இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவர் 84 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், 84 அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அவங்கள போகக்கூடாது. மேக்ஸிமம் 99% 100% அவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம வெரிஃபைடு மெர்ச்சண்ட்டை தான் நம்ம செல் பண்ணணும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் செல் பண்ணுறேன். உங்களுக்கு நான் முதல் ஆப்ஷனே சூஸ் பண்ணுறேன். முதல் ஆப்ஷனே நான் என்ன செய்கிறேன், சூஸ் பண்ணுறேன். செல்லுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, கான்டாக்ட் நம்பர். ஸோ நான் என்னுடைய எவ்வளோ USDT கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுற மறந்துட்டோம். ஸோ பாருங்கள், நம்ம சென்ட் பண்ண உடனே அந்த ட்ரேடிங்கிற அந்த இடத்துல இருந்து நம்ம காயினை ஃபண்டிங்கிற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு மேலே ட்ரேடிங் டு ஃபண்டிங், என்னுடைய டாலர் நான் வந்து ட்ரேடிங்கில் இருந்து மேக்ஸிமம் அந்த கூட வந்துருச்சு 15 கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு இப்போ இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. மேலே பாருங்கள், இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபண்டிங்க்கு வரேன். ஃபண்டிங்கில் என்னுடைய டாலருடைய அந்த மதிப்பு காட்டுது. இப்போ ஃபண்டிங்கில் டாலர் காட்டுது. நான் இப்போ திரும்ப அதே மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்து P2P வந்து ஓகே கொடுத்து நான் இந்த இடத்துல என்னுடைய அந்த ஃபில்டர் ஆப்ஷன்களை கரெக்டாக கொடுக்குறேன். குவான்டிட்டி 15, பேமெண்ட் மெத்தட் ஜிபே, கன்ஃபார்ம், ஃபில்டர் ஆப்ஷன், ஆர்டர் ஹிஸ்ட்ரி, கன்ஃபார்ம். இப்போ இதில் பாருங்கள், எனக்கு மினிமம் எவ்வளோ செல்லுங்கிற பட்டனை மெயினாக நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. செல்லுங்கிற அந்த பட்டனை டச் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இங்கே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த செல்லுங்கிற அந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். செல்லுங்கிற அந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். செல்லை தொட்டுட்டு USDT, பேமெண்ட் மெத்தட் ஜிபே, கன்ஃபார்ம், ஆர்டர் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆப்ஷனை நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணுறேன். செல் கொடுத்த உடனே எனக்கு பாருங்கள், நான் அப்போ கொடுக்கும்போது வரலை. காரணம், என்னுடைய காயின் ட்ரேடிங்கில் அந்த வேலெட்டில் இருந்துச்சு. நான் அதை ஃபண்டிங்கில் மூவ் பண்ண பிறகு எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த $15 எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 1280 ரூபா. 1280 ரூபா இவருடைய மதிப்பில் எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்கிது. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ செல் நவுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கீழே இருக்குது பார்த்தீங்களா, செல் நவ். இந்த பட்டன் நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ட்ரேடிங் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ட்ரேடிங் பாஸ்வேர்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு, அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்த உடனே எனக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ தான் மெயின் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த பேரில் இருந்து பணம் வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இதுதான் அந்த அக்கௌண்ட் நேமு. இந்த அக்கௌண்ட்டில் இருந்து எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அவருடைய கூகுள் பே மூலியமாக என்னுடைய கூகுள் பேக்கு அந்த பணம் வரும். வந்த பிறகு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காயினை ரிலீஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இவர் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அவர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், அப்படி சென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் சென்ட் மணி அண்ட் ஷேர் யுவர் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத அவருக்கு கொடுக்குறேன். அவருக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். இது அவர் எனக்கு அனுப்பக்கூடிய அந்த பணத்துடைய மதிப்பு ஒரு 81 ரூபா மதிப்புக்கு $1 என்ன செய்கிறாரு, அவர் என்கிட்ட செல் பண்ணுறாரு. எவ்வளோ செல் பண்ணுறாரு அப்படின்னா $15 செல் பண்ணுறாரு. எவ்வளோ நேரத்துக்குள்ளே அப்படின்னா அதில் 1 மணி நேரம் போட்டிருக்கு, ஆனால் அவ்வளோ நேரம் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு போட்டிருக்கு, ஆனால் அவ்வளோ நேரம் ஆகாது, நமக்கு சீக்கிரம் ஆயிரும். ஸோ இதில் டேக்ஸ் பாருங்கள், $12 எனக்கு டேக்ஸாக பிடிக்கிறாங்க. $12 எனக்கு டேக்ஸாக என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. 1%, 1%
எனக்கு டேக்ஸாக பிடிக்கிறாங்க, 1% எனக்கு டேக்ஸாக பிடிக்கிறாங்க. இதில் டீட்டெயில் நமக்கு ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிடணும். ஸோ இப்போ நமக்கு டிலே ஆகிடுச்சுன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்த நம்பருக்கு என்ன செய்யலாம், கால் பண்ணி நம்ம ஒரு அலர்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு. நான் இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி அலர்ட் கொடுக்குறேன். ஓகே, இதில் பாருங்கள் சார், என்னுடைய அந்த கனரா அக்கௌண்ட்டுக்கு அந்த மணி வந்துடுச்சு. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. நான் இருந்தாலும் என்னுடைய அந்த ஜிபேயில் ஒருக்கா போய் செக் பண்ணிக்கிறேன், பணம் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு ரிலீஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக நம்முடைய பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ இதெல்லாம் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த அமௌண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. நான் என்ன செய்கிறேன், உடனே அவருக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் ரிலீஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணேன் அப்படின்னா ஐ ஹாவ் ரிசீவ்டு மை பேமெண்ட் ஃப்ரம் திஸ் பையர். I have received the correct payment from the buyer, so the name matches buyer verified name. ஓகே, இதே நம்ம மேட்சஸ் பண்ணிக்கணும். அதாவது அவருடைய நேம் தானா, முகமது நிசாம் அப்படிங்கிற அந்த நேமில் வந்திருக்கு. கன்ஃபார்ம் கொடுக்குறேன். தென் ட்ரேடிங் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய டாலர் அவருக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய டாலருங்கிற அந்த இடத்துல 0 அப்படிங்கிறத காட்டும் தான் பாருங்கள். 0 டாலர் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அமௌண்ட்டும் எனக்கு என்ன செய்கிறேன், என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. அமௌண்ட்டும் எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் பார்த்துக்கோங்க. நம்முடைய பில்டெக்ஸ் காயினை நான் செல் பண்ணி ஐஎன்ஆரா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டேன். யாருடைய உதவியும் இல்லாமல், யார்கிட்டையும் போய் எனக்கு காயின் விற்றுத்தாங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் நானே என்னுடைய காயினை பை பண்ணி செல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த கூகாயின்ங்கிறது. ஆல்ரெடி பை பண்ணுற அந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ செல் பண்ணுற வீடியோவை நான் என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ காயின் வாங்கிறது விற்கிறது கற்றுக்கிற அந்த ஆர்வத்தை பொறுத்து யாருடைய துணையும் இல்லாமல் நாமளே காயினை வாங்கலாம், விற்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணது மூலியமாக நம்முடைய சொத்துக்கு நம்முடைய பொறுப்பு நம்மளே கையில் இருக்கும். ஸோ யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம், அவங்கள்ட்ட விற்று கொடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிலே பண்ண வேணாம். ஸோ இதாங்க ஸ்டெப்பு. உங்களுக்கு இன்னொரு முறையே நான் சொல்கிறேன், நம்ம ஒரு 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம ஆர்மன்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் வேலட்லேருந்தோ அல்லது ஏஆர்பி வேலட்லேருந்தோ பில்டெக்ஸ் அந்த வேலெட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய காயினை மாற்றுறோம். தென் அந்த எக்ஸ்சேஞ்ச் வேலெட்லேருந்து பில்டெக்ஸ் வேலெட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய காயினை சேஞ்ச் பண்ணுறோம். தென் நம்ம பில்டெக்ஸ் வேலெட்லேருந்து கூகாயினுக்கு நம்முடைய காயினை சேஞ்ச் பண்ணுறோம். தென் கூகாயின்லேருந்து P2P மூலியமாக நம்முடைய காயினை நம்ம செல் பண்ணுறோம். இந்த 4 ஸ்டெப்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா
வித்தின் 15 மினிட்ஸ், அதிகபட்சம் 15 நிமிஷத்தில் நம்முடைய காயினை செல் பண்ணி நம்ம ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம். ஆனால் இதில் நமக்கு டேக்ஸ் எடுப்பாங்க, அதையே நம்ம நோட் பண்ணிக்கிடணும். நம்ம செல் பண்ணும்போது 1% நமக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. கீழே உள்ள அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பரை நான் கொடுத்துருக்குறேன். எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதே உங்களுக்கு கமெண்டில் கொடுங்க. ஸோ இனி அடுத்தடுத்த என்னென்ன வேலட்லலாம் நம்முடைய பெல்டெக்ஸ் காயின் இருக்கும், என்னென்ன எக்ஸ்சேஞ்செலாம் நம்மளுடைய பெல்டெக்ஸ் காயின் இருக்குதோ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சையும் நான் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி அதில் பை அண்ட் செல் பண்ணுறங்கிறத வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன். ஸோ உங்களுடைய அந்த ஆதரவு மூலியமாக தான் நான் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக போடுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.